இப்போ இந்த ராசின்னு எடுக்கிறோம் இல்லைங்களா, இந்த ராசினா நம்ம ஜாதகத்தில் எந்த ராசியில் வந்து சந்திரன்னு போட்டிருக்கோமோ அதைத்தான் நம்ம ராசின்னு சொல்லுவோம். இப்போ மேச ராசியில் வந்து சந்திரன் போட்டுதான் நம்ம வந்து மேச ராசி, ரிஷபத்தில் சந்திரன் போட்டுதான் ரிஷப ராசின்னு வச்சு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிருக்கோம். அதை வச்சு பலன் பார்க்கறது அதிகபட்சம் சரியாக வராது. அதை விட உங்கள் ஜாதகத்தில் எந்த ராசியில் லக்னம்னு போட்டிருக்கோ அந்த இதை, உதாரணத்துக்கு கன்னி லக்னம்னு வச்சுக்கோங்க, கன்னி ராசியில் போய் உங்களுக்கு வந்து லக்னம்னு போட்டிருந்தா அதுக்கு இப்போ நான் சொல்கிறேன் பலனை வச்சு பாருங்கள், சரியாக இருக்கும். ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ உங்களுக்கு வந்து வரப்போகிற இந்த 2.5 வருஷத்தில் சனி தசை, சனி புத்தி அல்லது சனி அந்தரமாவது நடக்கிறவங்க மட்டும் இந்த பலாபலனை பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு அது பொருந்தி வரும். சரிங்களா? அடுத்து இந்த சனியை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து கொடுத்தாலும் மெதுவாக கொடுப்பார், கெடுத்தாலும் மெதுவாக கெடுப்பார். அப்போ நிதானம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் போனவர் வந்து சனி பகவான். இந்த மற்ற ஆளுகளை அதை சரியாக புரிஞ்சுக்கிறாம மந்தன்னு சொல்லுவாங்க. மந்தன்னா மந்தம் முடிச்சு போயிருக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கிறக்கூடாது. அது ஜாதகத்தில் சனி வந்து கெடுதலை செய்யணும்னு இருந்தால் தான் மந்தன் போயிடுவான். ஒரு ஜாதகத்தில் சனி வந்து நல்லா இருந்தார்னா அவன் வந்து நிதானமான ஆள், மிகப்பெரிய லாயர்ஸு, மிகப்பெரிய ஜட்ஜஸ்ஸு, பெரிய ஹை அஃபீஷியல்ஸ்லாம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ற ஒரு சுய கட்டுப்பாடோடு இருந்து நாட்டுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் சேவை செய்கிற ஆளுக்கு பூராமே உங்களுக்கு வந்து சனியோட தாக்கம் இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. அதை சனி ஒருத்தன் கெடுதலை செய்யணும்னு போயிட்டா தான் என்ன ஆகி போயிடும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சின்ன வயசு பையங்களாக இருக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த டயத்தில் அவங்க உடம்புல இருக்கிற அந்த வலிமை இல்லையா, அது வந்து வருஷம் பூரா இருந்துரும்னு நினச்சி அவன் வந்து தேவையில்லாத சேட்டைகள்லாம் செஞ்சு அந்த இளமையிலே அவனுடைய வாலிபத்தை இழந்து போயிடுவான். இது யாருக்கு? அவன் ஜாதகத்தில் வந்து சனி வந்து கெடுதலை செய்யணும்னு இருக்கும் பட்சத்தில். ஆனால் அப்பையும் அவனுக்கே அது தெரியும், நம்ம செய்கிறது தப்பு, இதனால நம்ம உடம்பு கெட்டு போயிடும், நம்ம பேர் கெட்டு போயிடும், அம்மா அப்பாவுக்கு சங்கடப்படுவாங்கன்றதெல்லாம் நினைப்பான். இருந்துட்டாலும் மீறி அதை செஞ்சு கெட்டு போயிடுவான். அது மட்டும் அந்த டயத்தில் இப்போ கொஞ்சம் சுதாரித்து நமக்கு இது வேணான்னு மட்டும் முடிவு பண்ணிட்டான்னு வைங்க, கண்டிப்பாக வந்து சனி வந்து காப்பாற்றிக்கிறார். அதனால் நீங்கள் வந்து சனியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் மட்டும் சொன்னேன் பார்த்தீங்களா, சுய கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாட்டில் அது எல்லாமே அடங்கி போயிடும். அதனால் ஒழுக்கம் நேர்மையோடு இருக்குன்னு வைங்க, நீங்களே சனி பகவானாக மாறிடுவீங்க. ஏன்னா சனியோட காரகமே இதுதான், அவருடைய குணமே இதுதான். அந்த மாதிரி மாறிட்டீங்கன்னா இருந்தால் அவனை மாதிரி இருக்கணுமியா, எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கான், கரெக்டாக வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறான்ற மாதிரிலாம் பேர் வாங்க முடியும். அதனால் இந்த சனியை பற்றி நீங்கள் எப்பயுமே கவலைப்படாதீங்க. இது வந்து இன்றைக்கி வந்து மீடியாவில் வந்து அந்த மாதிரி சொல்லி வச்சுருக்கிறாங்க, புத்தகத்துலலாம் அப்படி தான் சொல்லி வச்சுருக்குறாங்க. கொடுக்கணும்னு இருந்தால் சனிக்கு மிஞ்சி யாரும் கொடுக்க முடியாது. சனியோட திசா புத்தி அந்தரங்களில் சம்பாதிக்கிறீங்கன்னு வைங்க, அது வந்து உங்களுக்கு கிடச்சி நீங்கள் அனுபவித்து உங்கள் பிள்ளை அனுபவித்து உங்கள் பேரம்பேத்தி அனுபவிக்கிற அளவுக்கு அந்த சொத்து சுகம் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ சார் ஒரு கேள்வி கேட்டார், இந்த சனிப்பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் நல்லதை செய்யும்னு கேட்டார். அப்படி பார்க்குறப்ப முதல்ல வந்து இப்போ கும்பத்தில் இருக்கிற சனி வந்து மீனத்துக்கு போகிறார், லக்னத்துக்கு தான் அடுத்தான். இப்போ அந்த கும்ப ராசியிலிருந்து இப்போ நமக்கு வந்து மீன ராசிக்கு போகிறார். இந்த மீன ராசின்றது ஒவ்வொரு லக்னத்துக்காரர் இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லக்னத்துக்காரர் இருக்கும். கவனிச்சுக்கிட்டே வாங்க, நீங்கள் என்ன லக்னம்ன்றத மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கன்னி லக்னம்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. அப்போ கன்னி லக்னம்னு வர்றப்போ மட்டும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும், மற்றதெல்லாம் கவனிக்க வேண்டியதில்லை. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி 6ஆம் வீட்டை பார்க்குறார். 6ஆம் வீட்டை பார்த்து நல்லது செய்யணும்னு இருக்கிறார். எந்தெந்த வழியிலாம் அவர் நல்லது செய்வார்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துக்கு காரகத்து வழியில் பூரா நல்லது செய்வார். பொதுவாக நம்ம என்ன நினச்சிக்கிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வீடுனாவே கைகளில் நடுக்கம் கொடுத்துரும். சரிங்களா? ருணம் ரோகம் சத்துருன்னு அந்த வீட்டு காரகமாக சொல்லுவாங்க. ருணம்னா என்னது? வம்பு வழக்கு. ருணம். ரோகம்னா நோய். ருணம்னா கடன்,
ரோகம்னா ஆரோக்கியம் குறைந்து போயிடுறது, சத்துருனா எதிரிகள், இந்த மாதிரி வந்துடுவாங்கன்னு வாங்க. அது எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் சனி அங்கே இருந்து கெடுதல் செய்யணும்னா தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நோயெல்லாம் தருவார், விவகாரத்தை தருவார், எதிரிகளை தருவார். ஆனால் இப்போ என்ன செய்கிறாரு, மேச லக்னத்துக்காரங்களுக்கு மீனத்திலிருந்து பார்க்கக்கூடிய சனி உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த வம்பு கடனை பூரா கொஞ்சம் தீக்கணும்னு இருக்கிறார். உடம்புல ஏதாவது ஆரோக்கிய குறைகள் இருந்தால் அதை பூரா நீக்கணும்னு இருக்கிறாரு. எதிரிகள் இருந்தால் அவங்க பூரா இப்போ உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிற மாதிரியான ஒரு சூழல்கள் பூரா உங்களுக்கு ஏற்பட்டுரும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு இந்த கன்னியை சனி வந்து பார்க்குறாருன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு பார்வையை தான் மெயினாக எடுத்துக்கிறேன். அப்படி பார்க்குறப்ப ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு கன்னி ராசி இது வந்து 5ஆம் இடம் வரும். இது வந்து பார்க்கக்கூடாது. இப்படி பார்க்குறப்ப என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற வைக்கும். எப்போ எந்த வகையில் தடுமாற வைக்கும்? பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் பழக வைக்கும். ஒரு தடவை தானே செஞ்சு பார்ப்போமே என்ற மாதிரி மனசை தடுமாற வச்சு அதில் விழுந்துட்டான்னு வைங்க, அதுலேருந்து அடுத்து அவனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் தப்பி தவறி கூட ஒரு தேவையில்லாத பழக்க வழக்கங்களை பழகிறாதீங்க. அதுக்கு அடுத்தபடியாக மிதுன லக்னத்துக்கு இந்த கன்னி ராசி வந்து 4ஆம் வீடாக வரும். இந்த 4ஆம் வீட்டை மீனத்திலிருந்து சனி பார்க்கறது ரொம்ப விசேஷம். எந்தெந்த வழியிலலாம் நல்லது செய்வார், ஏதாவது ஒரு சொத்து சுகங்களை வாங்க வைக்கும். மண் மனை வாகன யோகம்னு சொல்லுவோம். படிக்கிற பையனாக இருக்கிறான்னு வைங்க, நல்லா படிப்பான். அதே மாதிரி ஒரு ஏதாவது சொத்து சுகம் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க, ஈஸியாக வாங்குவாங்க. அது வந்து காலங்காலத்துக்கு நின்று அவங்களுக்கு வந்து பலன் தர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்தபடியாக கடக லக்னத்துக்கு இந்த கன்னி ராசின்றது வந்து 3ஆவது வீடாக வரும். இந்த 3ஆம் வீட்டிலேருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சிறு பிரயாணம், நம்மளோட தம்பி, நம்மளை விட வயசு கம்மியானவங்க, டாக்குமெண்ட் எழுதுறது, ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுலாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த வழியில் பூரா நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்கன்னு வைங்களேன், குறிப்பாக வந்து ஒரு வாகன ஓட்டிகள் அந்த மாதிரி ஒரு பழக்கணும்னு நினைக்கிறாரு, வேலைக்கு அது சார்ந்த வேலைக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லலாம். அடுத்தபடியாக சிம்ம லக்னத்துக்கு இந்த கன்னி வந்து 2ஆம் வீடாக வரும். இந்த 2ஆம் வீடுன்றது என்னென்னத்தை குறிக்கும்? குடும்பத்தை குறிக்கும், நம்மளுடைய வாக்குஸ்தானத்தை குறிக்கும், குலத்தொழிலை குறிக்கும். இந்த காலகட்டத்தில் படிச்சுக்கு இருக்கிற பையன், இந்த வாக்குனா பேச்சை மட்டும் குறிக்காது, நாம் இப்போ படிக்கிற பையனாக இருந்தால் நம்மளுடைய படிப்பையும் குறிக்கும். இந்த இன்டர்வியூலாம் பார்த்திங்கன்னா 1000 தான் எழுத்து தேர்வு நடத்தினா கூட நேரடி தேர்வுன்னு நடத்துவாங்க, இன்டர்வியூன்னு சொல்லுவோம். அதுதான் அந்த 2ஆம் இடத்துல அவனுடைய புத்திசாலித்தனத்தை அந்த மொமெண்ட்டில் அவன் பதில் சொல்கிறேன் பாருங்கள், அவனுடைய ஐக்கியூன்னு சொல்லலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயம்னா ஒரு இன்டர்வியூலாம் கலந்துக்கிட்டான்னு வைங்க, நல்லபடியாக செலக்ட் ஆயிடுவாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக கன்னி லக்னத்துக்கு லக்னத்தவே பார்க்குறார், சனி பார்க்குறார். பிறப்பில் ஒரு வேளை சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா கன்னி லக்னத்தவே உங்களுக்கு வந்து சனி பார்க்குற மாதிரி இருந்து இப்பையும் சனி பார்க்கறதுனால அபரிதமான யோகத்தை செய்யும். நல்ல புதுசு வாகனங்கள் வாங்குவாங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்க வாகனங்கள்லாம் வாங்குறது அவங்களுடைய வண்டியோ வாகனத்தில் கடைசி டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ TN 57ன்னு போட்டு அதுக்கு அடுத்து 1 2 8 5 அந்த 4 நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதில் லாஸ்ட் டிஜிட்டு 8ன்னு வர்ற மாதிரி வாங்குறான், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 8ன்றது சனியோட நம்பரு. அந்த சனி வந்து நல்லதை செய்யணும்னு இருக்கிறதுனால, நல்லா அந்த நோட் பண்ணிக்கோங்க, நல்லது செய்யணும்னு இருக்கிறதுனால அந்த சனிக்குரிய 8ஆம் நம்பரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம், நல்லாயிருக்கும். சரிங்களா? அடுத்தபடியாக துலாம் லக்னத்துக்கு இந்த கன்னி வந்து 12ஆம் வீடாக வரும். இந்த 12ஆம் வீடு நம்ம என்ன சொல்லுவோம்? அயன சயன போகஸ்தானம். அப்போ அந்த 12ஆம் இடத்தை பார்க்குறது கெடுதல்னுலாம் சொல்லுவாங்க, கண்டிப்பாக கிடையாது. இந்த காலகட்டத்தில் தான் இவருடைய நல்ல
நல்லா அலைவார். அந்த அலைச்சலுக்கு ஏற்ற அபரிதமான லாபமும் கிடைக்கும். சரிங்களா? வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு திரும்ப தூங்குனாலும் நல்ல நிம்மதியான தூக்கத்தை தரும். அதோட இந்த காலகட்டத்தோட அவர் செய்யக்கூடிய உழைப்பு முயற்சிக்கு பூரா தகுந்த சன்மானம் அதிர்ஷ்டம் கைகூடி வரும். அதனால் மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக விருச்சக லக்னத்துக்காரங்களுக்கு இந்த கன்னி ராசி வந்து 11ஆம் வீடாக வரும். 11ஆம் வீடுன்றது உங்களுக்கு அந்த சனி பார்த்து மிக மிக நல்லதை செய்வார். அதிர்ஷ்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருஷ்டி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். திருஷ்டினா நம்ம கண்ணால் பார்க்கறது. சரிங்களா? அதிர்ஷ்டம்னா கண்ணால் பார்க்க முடியாதது. அது நடக்கும், அந்த காரியங்கள் நடக்கும். ஒரு காரியம் நடக்கிறத வச்சு மேற்கொண்டு விருத்தி ஆகுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? கண்ணுக்கு தெரியாது, ஆனால் காரியத்தில் அது நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி அற்புதமான அதிர்ஷ்டங்களை இந்த சனி பெயர்ச்சி விருச்சக லக்னத்துக்காரங்களுக்கு இருக்கிறாரு. அதுவும் குறிப்பாக கட்டடங்கள்னாலும் சரி, இல்லைன்னா இந்த குடோன் மாதிரி சேர்த்து வைக்கிற மாதிரி லாட்ஜு இந்த மாதிரிலாம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அடுத்தபடியாக தனுசு லக்னத்துக்காரங்களுக்கு இந்த கன்னிராசி 10ஆம் வீடாக வரும். அப்போ 10னாவே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கௌரவம், அந்தஸ்து, ஒரு வேலை, இந்த மாதிரியான முயற்சிகளுக்கு. சாதாரண ஆள் ஒரு ஸ்கூலை கூட எடுத்துங்க, ஒரு கிளாஸை எடுத்துக்கங்க. கிளாஸில் ஒரு சாதாரணமாக இருந்தாவே அந்த கிளாஸ் லீடர் ஆகான். ஒரு ஸ்கூலுன்னு எடுத்துகிட்டா ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆகான். இது ஒரு வீடுன்னு எடுத்துன்னா அந்த வீட்டில் பொறுப்புகள் பூரா அவனுக்கு கிடைக்கும். ஒரு தெருன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வார்டு மெம்பர் ஆவான். ஒரு ஒன்றியத்துக்குன்னு எடுத்தால் ஏதோ ஒரு கட்சியிலையோ இல்லாட்டினா அவங்க குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வர்றது. இந்த மாதிரி பொறுப்புகள், பெருமை, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் அந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். அடுத்தபடியாக மகர லக்னத்துக்காரங்களுக்கு இந்த கன்னி ராசின்றது 9ஆம் வீடாக வரும். இது கொஞ்சம் சிரமத்தை தரும். அதாவது இது வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருந்தது, இந்த காலகட்டத்தில் என்ன செய்ய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற வைக்கும். வரட்டும், செஞ்சு பார்ப்போம், சாமியும் இல்லை பூதம் இல்லைன்னு அவநம்பிக்கையெல்லாம் கொடுத்து, தேவையில்லாத ஆளுகளோட பழக்க வழக்கத்தெல்லாம் கொடுத்து, ஒரு அவநம்பிக்கையோட, அதே மாதிரி போலி ஆட்கள்னால் யார்? இந்த போலி சாமியார்லாம் சொல்கிறோம் பாருங்க, அப்படி ஆளுகள்லாம் நம்பி ஏமாந்து வர்றது. அதில் இருந்தெல்லாம் ஒதுங்கிடணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக கும்பலக்னத்துக்காரங்களுக்கு இந்த கன்னி ராசின்றது 8ஆம் வீடாக வரும். 8ஆம் வீடுன்னு பயந்துடாதீங்க, எதிர்பாராத நல்லதாக நடக்கும். இவ்வளவு நாளாக கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் இருந்தவங்களுக்கு கூட அந்த ஆரோக்கியம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு வந்துடும். அதே மாதிரி நல்ல ஒரு சொத்து சுகங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஈஸியாக இப்போ 2-3 வருஷம் இழுத்தடிச்சுக்கு இருக்கிறானுங்க, ஒரு நல்ல வார்த்தை சொல்லி கொடுக்க மாட்டுறானுங்க, இன்னும் அந்த இழுத்தடிப்பில் இருந்தது கூட மாறி இப்போ உங்களுக்கு டக்குன்னு நாளைக்கே பாஞ்சிக்கிறலாம்ங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக மீன லக்னத்துக்கு அந்த கன்னிராசி 7ஆம் வீடாக வரும். சரிங்களா? இந்த 7ஆம் வீடுன்றது திருமணத்தை குறிக்கும். இந்த திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பகவான் திருமணத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி ஏற்கனவே கல்யாணமானவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல கூட்டாளியாக தருவார், நம்பிக்கைக்குரிய கூட்டாளியை தருவார். இப்போ கிடைக்கிற அந்த சிநேகிதம் பல வருடங்களுக்கு நீடிக்கும். அந்த கூட்டாளி ரொம்ப விசுவாசமான ஆளாக இருப்பான். பிறப்பில் ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருந்தால் கூட நம்மளை உயர்த்தி விடணுன்றதுக்காக கடுமையாக உழைக்கிற ஒரு விசுவாசமான ஒரு ஆளாக கிடைப்பான். சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த சனி பயிற்சி நான் சொன்ன 2 லக்னத்துக்காரங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமம் தரும். எந்தெந்த லக்னம்? ரிஷப லக்னத்துக்கும் மகர லக்னத்துக்கு மட்டும் கொஞ்சம் சிரமத்தை தரும். மற்ற எல்லா லக்னத்துக்காரர்களுக்குமே கண்டிப்பாக நல்லதாச்சுன்னு சொல்லலாம். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் இந்த சிரமத்தை தரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க ஐயனார் வழிபாடு இல்லாட்டினா சபரிமலை சாஸ்தாவோட வழிபாடு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டெய்லி அவங்க கையால் கொஞ்சம் காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு வர்ற மாதிரி இருந்தால் அது கண்டிப்பாக நல்லது செய்யும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.